மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகார் சம்பவத்தை அடுத்து இந்த விவகாரத்துல இதுவரை மொத்தம் 5 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பேரம் பேசியதாகவும் 35 கோடி ரூபாய் வரை தனக்கு தருவதாகவும் கூறி அவர் அளித்த புகாரின் பேர்ல தான் இதுவரை மொத்தம் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் பல்வேறு தகவலானது வெளியானது. குறிப்பாக காவல்துறை தெரிவித்தது என்னவென்றால், இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடியவர் செந்தில் பாலாஜியோட சகோதரரான அசோக்குமார் என்பதே காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுல முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோர் கூறியதின் பேர்லயே தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில தான் அடுத்தடுத்து பல்வேறு கட்ட விசாரணையை திருவல்லிக்கேணி போலீசார் நிகழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில தான் தற்போது ஏற்கனவே 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 4 நபர்களை பெங்களூருக்கு சென்று தனிப்படை 4 நபர்களை பிடித்து விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். ரமேஷ், சீனிவாசன், செல்வம் உள்ளிட்ட 4 நபர்களை பெங்களூரு உள்ளிட்ட பிற பகுதிகளில் இருந்து அழைத்து சென்னையில வைத்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்குல 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில இவர்களும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். எதற்காக என்றால், இவர்களுக்கு உறுதுணையாக பல பேர் செயல்பட்டு இருக்கிறார்கள். அந்த திருநாவுக்கரசு IPDS என்ற தேர்தல் அந்த கணிப்புகளை வழங்கக்கூடிய நபர் தான் இதுல முதல் கட்டமாக இளையராஜா, தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவுடன் பேசியிருக்கிறார். அதன் பின்னர் தான் பலர் இந்த தாவேகா எம்எல்ஏ மைண்ட் வாஷ் அந்த செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. இதனை வைத்துத்தான் ஒவ்வொருவர் யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று மூளை முடுக்காக சென்று காவல்துறையினர் தற்போது தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தற்போது விசாரணையை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதுல 4 நபர்களை தற்போது அழைத்து விசாரணையில் இதுல மேலும் ஒரு சில 6 நபர்களும் வேறொரு இடத்துல வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.